இந்த தாக்குதலுக்கு பிறகு ஈரான் தரப்புல இருந்து ஒரு கிளைம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் அந்த எல்லாத்தையுமே வந்து ஏற்கனவே வந்து ஈரான் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யுரேனியம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து இப்போ அமெரிக்கா அந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்களா சார்? இல்லம்மா, அப்படி 100% இட்ஸ் ராங் இன்ஃபர்மேஷன். அது இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துதான் ஆகணும். இந்த போர்டோக்கு எல்லாமே வேற ஒரு இடமே கிடையாது அவங்களுக்கு சேஃப். நீங்க இப்ப ப்ரொடியூஸ் பண்ணீங்க ஒரு 500, ஐம் ஜஸ்ட் கிவிங் an எக்ஸாம்பிள். 500 கிலோ நீங்க நீங்க வந்து யுரேனியம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது எங்க வைப்பீங்க? யூ வில் கீப் இட் இன் ஒன் பிளேஸ் இல்லையா? அந்த இடம் தான் இந்த போர்டோ. அவங்களுக்கு மல்டிபிள் இடம் இருக்கா அப்படின்னு கேள்வி, ரெண்டாவது கேள்வி கேட்பீங்க. அந்த ஆன்சர் இஸ் நோ. ஏன்னா போர்டோ காம்ப்ளெக்ஸ்லயே மல்டிபிள் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது தே ஆர் ஆல் ஐசோலேட்டட் மாதிரி. அது இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, வாட் ஈரான் இஸ் ஃபாலோட் வந்து யூஆர்பின்னு சொல்லுவாங்க. யூஆர்பியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா யூனிட் ரிஸ்க் பிரின்சிபல். அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு கிலோ வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு கிலோ வைப்பீங்க. இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்போ ஒரு இடத்த நீங்க அடிச்சீங்கன்னா அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கிற யுரேனியம்க்கு ஒன்றும் பாதிக்கப்படாது. புரியுதா? அந்த மாதிரி உள்ள ஒரு இடம் தான் போர்டோ. ஆனா போர்டோல இருக்கிற எல்லா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டையும் இவங்க வந்து GBU-57 வச்சு அடிச்சிருக்காங்க. அப்போ அக்சசபிலிட்டி வந்து இன்னும் 2-3 மாசம் அவங்க வந்து டிக் பண்ணி அந்த பக்கம் போனாதான் அவங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும். இந்த இருக்கிற யுரேனியம் பாதிக்கப்பட்டுள்ளதான்னு ஒரு கேள்விக்குறி. அது என்னுடைய அபிப்பிராயம் பத்தி அது மேல ஒன்றும் ஆயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து 90 மீட்டருக்குள்ள பண்ணியிருக்காங்க. 90 அடி கிடையாது, 90 மீட்டர், 150-200 அடிக்குள்ள இருக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி. அது இந்த GBU-57னால அவ்வளோ ஆழத்துல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண கேப்பபிலிட்டி கிடையாது. ஆனா ஈரானுக்கு இப்ப அக்சஸும் கிடையாது. ஏன்னா எல்லா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டும் GBU-57 வச்சு அடிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய நோக்கம் அப்படின்றது வந்து இந்த என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை வந்து அடிக்கிறது தான். அவங்களுக்கு ஆக்சசிபிலிட்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறது மட்டும்தானா? அவ்வளவுதான் பண்ணவும் முடியும். அவங்க கிட்ட இருக்கிற கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். GBU-57 வச்சு இருக்கிற கேப்பபிலிட்டி அவ்வளவுதான். ஆனால் இதுல வந்து இந்த நத்தான்ஸ் ஃபெசிலிட்டியில இருக்கு இல்லையா, அங்க சென்ட்ரிஃபியூஜ்ல அடிச்சிருக்கும் போது அங்கிருந்து ஒரு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் கிளவுட் மாதிரி அதுல வந்து யுரேனியம் கண்டாமினேஷன் இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த கண்டாமினேஷன் கிளவுட்ஸ் வந்து அங்கிருந்து வெஸ்ட்ல இருந்து விண்ட்ஸ் வரும். அப்போ அந்த வெஸ்ட்ல இருந்து வர்ற விண்ட்ஸ் உடைய அந்த கண்டாமினேஷன் இந்தியா மேலேயும் வர வாய்ப்பு உண்டு.